வணக்கம், பிரசாந்த் கடலூர் சக்கராலயா மோட்டர்ஸ் vlogs. இன்றைக்கி நம்ம நெக்ஸான் வெஹிக்கிள் தான் பார்க்க போகிறோம். நெக்ஸான் பியூர் ப்ளஸ் ஒரு பியூர் கிரே கலர். இது வரையும் நம்ம நெக்ஸான் வீடியோ நிறையா பார்த்துருப்போம். ஆல்மோஸ்ட் பியூர் கிரே நம்ம இன்றைக்கி இது புதுசு ஒரு இதுவும் டெலிவரிக்கு ரெடியாக இருக்கிற வீடியோ நம்ம அப்படியே ஃபீச்சர்ஸ் வைஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக டெலிவரி வீடியோ பார்க்கலாம். நெக்ஸான் பியூர் ப்ளஸ் பியூர் கிரே ஆன் ரோட் 11.8 வருது. கலருக்கு எந்த ப்ரைஸ் டிஃப்ரெண்ட்டும் இல்லை. ஆல் கலர் உங்களுக்கு ஒரே ப்ரைஸ் தான் வரும். இட்ஸ் அவர் அன்பு அண்ணன் தினேஷ் அண்ணன். அவர் இப்போ வண்டி டெலிவரி பார்த்து நிறுத்துறதுக்காக எடுக்கிறார் வெஹிக்கிள் பியூர் கிரே நெக்ஸான் 5 ஸ்டார் சேஃப்டி. வெஹிக்கிளை பற்றி குறை சொல்கிறதுக்கெலாம் எந்த குறையுமே இல்லை. காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட், 1.2 ரெவட்ரான் இன்ஜின். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். லோக்கலில் மைலேஜு டாட்டா 21 கிளைம் பண்ணுறாங்க. நம்ம லோக்கலில் கஸ்டமருக்கு 15 to 16 வரும். ஹைவேஸில் 17 to 18 அந்த மைலேஜ் வருது. 21 to டீசல்னால் 24 வரையும் சொல்கிறாங்க. பட் வே ஆஃப் டிரைவிங் தான் உங்களுக்கு மைலேஜ்லாம் ஃபிக்ஸ் பண்ணும். வெஹிக்கிள் உங்களுக்கு டாப் டு பாட்டம் R16 தான் சொல்கிறாங்க. டயர் சைஸ் மட்டும் கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரெண்ட் வரும். ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு தான், பின்னாடி ட்ரம் பிரேக் வரும். வெஹிக்கிள் உங்களுக்கு இதில் நார்மல் ஃப்ளிப் கீ தான் வரும். நார்மல் கீயும் இன்னொரு கீ ஃப்ளிப் கீயும் வரும். அந்த ஃப்ளிப் கீ சென்ட்ரல் லாக்கிங் வந்துடும். லாக் அண்ட் அன்லாக். அப்புறம் வெஹிக்கிள் லைட்டு பிளிங்க் பண்ணுறதுக்கு மட்டும் வெஹிக்கிள் எங்கே இருக்குன்ற மாதிரி நைட் டைமில் அது மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். லாஸ்ட் இயர் உங்களுக்கு பியூர் எஸ்ன்னு இருக்கும். இப்போ பியூர் ப்ளஸ் எஸ் ப்ளஸ்ன்னு அடிஷனலாக சேர்த்துருக்கனால உங்களுக்கு 10 inch டிஸ்பிளே வரும். இந்த 10 inch டிஸ்பிளே வரும். கூட கேமராவும் வந்தது. லாஸ்ட் இயர் பியூர் எஸ் வரையும் உங்களுக்கு கேமராவும் வராது. அது இல்லாமல் உங்களுக்கு அந்த ஏசி கண்ட்ரோல் எல்லாமே உங்களுக்கு டச்சில் வரும். இப்போ வந்து நமக்கு மேனுவலில் இருக்குது. ஆம்ரெஸ்ட்லாம் அடிஷ்னலாக இப்போ கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதில் டில்ட்டு பண்ணிக்கலாம். ஸ்டேரிங் வந்து உங்களுக்கு டில்ட்டு பண்ணிக்கலாம். வெஹிக்கிள் உங்களுக்கு உங்களுக்கு என்ன வசதியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் மீ பிரசாந்த். ஏன்னா உங்களுக்கு ஏசி கண்ட்ரோலில் இப்போ மேனுவலாக இருக்கும். அது மட்டும்தான். அது மாதிரி ட்ரைவ் மோட்ஸ் 3 காமன் தான். அது உங்களுக்கு பேசிக் வேரியண்ட்லேருந்து வந்துடும். கேமராவையும் உங்களுக்கு அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் இப்போ ரன்னிங்கில் கூட பார்க் அசிஸ்ட் போட்டு ரேடர் வியூ ஒழுங்காக இல்லைனா நீங்கள் பார்க்கிங் கேமராவில் இந்த கேமரா வச்சு கூட நீங்கள் ரெகுலராக ஓட்டிக்கலாம். அதில் வந்து ஸ்டேரிங்கில் உங்களுக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோல் அண்ட் கிளஸ்டர் கண்ட்ரோலும் இதுலேயே வந்துடும். அதில் உங்களுக்கு ட்ரிப் பி பட்டன் மட்டும் நீங்கள் அதில் செட் பண்ணிக்கிற மாதிரி வரும். வெஹிக்கிள் கீ ஃப்ளிப் கீ தான் இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு 6+1 7 கீர் வரும். ஸ்மார்ட் மட்டும்தான் ஒன்றும் 5+1 அந்த மாதிரி கிரீன் டிரான்ஸ்மிஷன் வரும். ஏர் ஃப்ரெஷனர் எப்பயுமே நீங்கள் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுறது ரொம்ப சில பேருக்கு ஒத்துக்காது. என்னை பொறுத்தவரை நீங்கள் ஒரு ஆஃப் கட் பாதி கட் பண்ணிவிட்டு திருப்பி இந்த மாதிரி ஒரு பாதிமாக கட் பண்ணிவிட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப அதிகமாக வந்துச்சுன்னா நீங்கள் டேஷ்போர்டில் கூட வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் ஸ்மெல் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். எல்லா ஃப்ரேக்ரன்ஸும் எல்லாேருக்கும் சூட் ஆகுமான்னு கிடையாது. அதனால் ஒருத்தவங்களுக்கு ஒவ்வொரு வேரி இல்லை. அதனால் நாங்கள் பாதி தான் கட் பண்ணி கொடுப்போம். கஸ்டமருக்கு வேணும்னா அவங்க பிச்சுட்டு ஃபுல்லாக வச்சுப்பாங்க. டெலிவரி நம்ம ப்ராப்பராக பூஜை பண்ணிட்டு தான் கொடுப்போம். ஸோ நம்ம ஆனந்தி அக்கா இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. செகண்ட் ரோவில் ஏசி வந்து உங்களுக்கு பியூர் ப்ளஸ் வந்து தான் ஆரம்பிக்கும். இது இல்லாமல் இவங்க சீட் கவர் அடிஷ்னல் ஆர்டர் போட்டிருக்காங்க. வெஹிக்கிளில் உங்களுக்கு ஃபேப்ரிக் சீட் வரும். அது இல்லாமல் இங்கே சீட் கவர் போகிறது உங்களுக்கு நல்லது. இந்த ரூஃப் ரெயில் ஸ்மார்ட் ப்ளஸ் எஸ்ஸில் வரும். ஸ்மார்ட் ப்ளஸில் வராது, சன்ரூஃப் வேரியண்ட்டில் வரும். அதோட உங்களுக்கு பியூர் ப்ளஸ்லேருந்து தான் உங்களுக்கு அந்த ரூஃப் ரெயில்ஸ் வரும். நீங்கள் அடிஷ்னல் வெளியில் ரூஃப் ரெயில் போகிறது அந்த ஒட்டுற மாதிரி வரும். அது உங்களுக்கு சரி வராது. பின்னாடி உங்களுக்கு பியூர் ப்ளஸில் அந்த பூட் பட்டன் இருக்காது. நீங்கள் என்ன தேடி பார்த்தாலும் உங்களுக்கு ஏசி கண்ட்ரோல்கிட்ட ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் ஒரே சுவிட்ச். அந்த சுவிட்ச் வச்சு தான் நீங்கள் பூட் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு ஆப்ஷன் கிடையாது. வாங்க போய் பூட் பார்க்கலாம். அங்கே பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக சும்மா அப்படியே லிஃப்ட் பண்ணிங்கன்னா மட்டுமே ஏறும். இந்த வேரியண்ட்லேயும் உங்களுக்கு பார்சல் ட்ரே வராது. கிரியேட்டிவ் ப்ளஸ்லேருந்து தான் உங்களுக்கு பார்சல் ட்ரே வரும். இவங்க அக்சசரிஸில் வேக்யூம் போட்டிருக்காங்க. வேக்யூம் வந்து உங்களுக்கு 12 volt டேப் அங்கே இருக்கும், அந்த போட்டிருக்கும். அதில் நீங்கள் ப்ளக் பண்ணிவிட்டு வேக்யூம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பேர் வீலுமே உங்களுக்கு R16 தான் தராங்க. பட் உங்களுக்கு டயரோட சைஸ் டிஃப்ரெண்ட் வரும். அதனால் நீங்கள் அந்த டயரை வச்சு ரெகுலராக ஓட்ட முடியாது. நீங்கள் ஒரு 20-25 கிலோமீட்ரு, ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் வரையும் நீங்கள் ஓட்டிங்கன்னா கொஞ்சம் வண்டி நல்லாயிருக்கும். இல்லைனா வீல் அலைன்மெண்ட் மாறும், உங்களுக்கு பிரச்சனை நிறையா கொடுக்கும். ஸோ ஸ்பேருக்காக மட்டும்தான், ரெகுலராக யூஸ் பண்ண வேணாம். மற்றபடி வண்டி பக்கவாக இருக்கும். இப்போ நம்ம டெலிவரி வீடியோ அப்படியே பார்க்கலாம். அது இல்லாமல் உங்களுக்கு மிரர் அட்ஜஸ்டபிள் மட்டும் நான் இப்போ காமிச்சிடுறேன். நீங்கள் அப்படியே லெஃப்ட் அண்ட் ரைட் நீங்கள் ரொட்டேட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ஜாய்ஸ்டிக் மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு நீங்கள் அப்படியே சென்டரில் வச்சு நீங்கள் அந்த டவுன் கீழே அந்த ஏரோ சிம்பிள் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு க்ளோஸ் ஆகும். சில பேர் இன்னும் உங்களுக்கு க்ளோஸ் ஆகிற மாதிரி ஆப்ஷன் இருக்காது. நீங்கள் அப் அண்ட் டவுன் மட்டும் பண்ணிக்கிற மாதிரி வரும்.
வீடியோ எடுத்து வீடியோ எனக்கு மறைக்கிறதுலாம் நல்லா வீடியோ